டிக்கெட் எடுங்க. டிக்கெட் டிக்கெட் கொடுங்க, தரேன். ஏங்க, ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ற வண்டி. குழந்தை, குட்டி, கை குழந்தை, வயித்துல குழந்தை இருக்கிறவங்க, இப்படி எத்தனையோ பேர். வண்டி சுகாதார குறைவா இருக்கலாமா? பாருங்க, பாத்ரூம் கழுவவே இல்ல. இல்லையே, போன ஸ்டேஷன்ல நான் தானே ஆளை விட்டு கழுவ ஏற்பாடு பண்ணேன். அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா? நீங்களே போய் பாருங்க. பாருங்க. டிக்கெட். சார், டிக்கெட். மிஸ்டர், டிக்கெட் எடுப்பா. டிக்கெட் காட்டுறேன், தப்பு இல்ல. ஆனா பாருங்க, ஆயிரக்கணக்கான பேசஞ்சர்ஸ் போற வண்டி. குழந்தை குட்டிக்காரிங்க, கை குழந்தைங்க, பௌத்து பிள்ளைக்காரிங்க, இப்படி பல பேர் போறாங்க. சுகாதார குறைவா இருக்கலாமுங்களா? தொத்து நோய் பரவாது. பாருங்க, யாருமே கக்கூச கழுவவே இல்ல. பாத்ரூம் போலாமா? குருவே, தம்பி என்ன திருச்சியில இருந்து வித்த விட்டா? அண்ணன் மதுரையில இருந்தே வித்த விட்டுறா. யாராவது டிக்கெட் இருக்கிறவனா போய் பார்த்து விஜய், தொந்தரவு பண்ணாத. நம்ம கேஸ். சார், குட் மார்னிங். என் பேர் ஜெயராமன். நான் தான் இந்த ஹோட்டல் சூப்பர்வைசர். ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா? ரூம் ஆடாதே, புறாகுண்டு மாதிரி இருக்கு. ஐயா, ஓ, பாய்ஸ் எல்லாம் மணி அடிச்சோன்னா கரெக்டா வராங்களா? ஹோட்டல்ல கரண்டே கிடையாது, அப்புறம் எங்க மணி அடிக்கிறது, பையங்க வர்றது? அம்மா, சாப்பாடெல்லாம் நல்லா ருசியா இருக்கா? ஒரு தடவை தான் சாப்பிட்டேன், 4 வாட்டி பேதி ஆயிடுச்சு. டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா. சார் 1 மினிட். ரிசப்ஷன்ல சாவி நான் கொடுத்துறேன். எதையாவது ஒழுங்கா செய். நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட், அதை ஒழுங்கா கவனி. வாங்க, கவனிக்கிறேன். சார நீங்க ஒழுங்காவே கவனிக்கிறது இல்லையாமே, ரொம்ப கோவமா இருக்காரு. கரெக்ட். சார் யார் தெரியுமா? கோயம்புத்தூர்லயே பெரிய மனுஷன். கோயம்புத்தூரா? ரெஜிஸ்டர்ல ஈரோடுன்னு தானே எழுதிருக்கு. ஈரோடு? ஆமா, ஈரோடு. இப்பதான் நம்ம ஈரோடு பெரியார் மாவட்டத்துல சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி கோவம் மாவட்டம் தானே. எனக்கு ஈரோடு கோயம்புத்தூர் ஒண்ணுதான். கோயம்புத்தூர் ஈரோடுன்னுவேன், ஈரோடு கோயம்புத்தூர்னுவேன். சார், நீங்க யாரு? நான் இப்ப போனாரு, அவரோட மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர். எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சார், அவரை நாங்க இனிமே நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். நல்ல கவனிங்க. அவரும் வந்த உடனே உங்களையும் ரொம்ப நல்லா கவனிப்பார். வரட்டா? மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் செய்யற வேலையாடா இது? எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. என் வேலையை சுழுவாகிட்டேன். பேசாம என் கையில பொட்டியை கொடுத்துட்டு இந்த வழியா பேசிக்கினே வெளில போடு. உனக்கு ட்ரெயின்லயே ஒரு தடவை விட்டு கொடுத்தேன், இப்ப முடியாது. பெட்டியை கொடுக்கலனா நீ யார் கையில இருந்து சாவி வாங்கினியோ அவர் கையில விஷயத்த சொல்லுவேன். போலீஸ் வரும், உன்னை திருடனாக்கிட்டு நான் நல்லவன் ஆயிடுவேன். உன்னை இங்கேயே உதைச்சு கட்டி போட்டுட்டா? ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சல்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் வரிசையா நிக்க வச்சு கிழமைக்கு ஒருத்தரா வாழத்தண்டு சீவரா மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 4வது சிஷ்யன்டானா. பேமா நீ என்ன கட்டி போடுவேன். மன்னிச்சுக்க வாத்தியார. எல்லாத்தையும் ஒழுங்கா திருநியா? வாத்தியார, ஒரு நிமிஷம். நீ இப்ப சொன்னியே நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியார், அவர் யாரு? யாருக்கு தெரியும்? வரிசையா 7 பேரை சொன்ன உடனே இப்படி பயந்து போய் நிக்கிறிய. ஒன்ன மாதிரி பசங்கள்லாம் திருட வந்ததுனால தான்டா நாட்டுல திருட்டு பசங்களுக்கே மரியாதை இல்லாம போச்சு. நீ என்ன பண்ற? ஜன்னல் வழியா எகிரி குச்சி வெளில போற. நான் என்ன பண்றேன்? இந்த கதவு வழியா சாத்திக்கின்னு வெளில போறேன். வரட்டா? டாடா.
பாவி பயலே. அம்மா ஐயோ சுத்த சாவுராய்க்கு ஹோட்டல் ரூம் நம்பர் 203 கூட. அம்மா உங்க மேனேஜர் ரூம்ல தான் சார் இருக்காரு. யாரவன் மேனேஜர்? அதான் சார் உங்க கூட வந்தாரு அவர்தான். கூட வந்தவனா? அவன் ஹோட்டல் சூப்பர்வைசர் சொன்னானே. அம்மா அவர் எங்க சூப்பர்வைசர் இல்ல. வணக்கம். வாங்க உட்காருங்க. உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும். இது ரொம்ப ஆபத்தான வேலை. மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். கரும்பு தின்ன கூலியா? என்னங்க இது? உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்போம். உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க. அப்போ இந்த 9 மெழுகுவத்தியை வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா? அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி 9 மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன். ரெடி ஸ்டார்ட். 1 2 3 4. உங்க பேர் என்ன? ஜெயராமன். என்னங்க இது? உங்க பேர் அம்மாவுக்கு பிடிக்கல போல இருக்குது. அதுக்காக பிறந்த உடனே வச்ச பேரை இவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி மாத்திக்க முடியுமா? ஆய், எதிர்த்து பேசுன எனக்கு பிடிக்காது. ஏய் பொடியா, 1973ல இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. 1980ல பாரதியார் பிறந்தார். சரிங்க. அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். ஹை, சரியா சொல்லிட்ட. எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அரைப்பைத்தியம் இருக்கு. அதுக்கு வயசு 24. அரைப்பைத்தியத்துக்கே 24னா உங்களுக்கு 48. ஆஹா, நல்ல பதில் நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொல்றதுக்கு வெட்டுறீங்க. ஆசையில வெட்டிட்டேன். இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்? இது என்ன? 100 ரூபாய். என்னங்க இது? உங்க 100 ரூபாய்னு சொல்லிருக்கணும். 100 ரூபாய். நோட்டு கீழே போடுங்க. அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படுறது தப்பு. இந்த வீட்ல போட்டது போட்ட இடத்துல இருக்கணும். பைத்தியம், இன்டர்வியூ வைக்க ஒரு முறை வேண்டாம்? தப்பி தவறி என் தலை மேல விழுந்திருந்தா போன உயிர் உங்க அப்பனாடி கொடுப்பா. கிறுக்க மாட்டோம். ஏய், எங்க அம்மாவை சொன்னா எனக்கு பொறுக்காது. ஆய், என்ன கேட்காம நீயே வெட்டின? நீ வா, அவளை பார்க்காத. பைத்தியம். வாங்க, அங்க போ. சட்டைய கலட்டு. எதுக்கு? சட்டைய கலட்டு. பனியன கலட்டு. ஏய், ஆய், வெட்டுறதுக்கு மெழுகுவத்தி இல்ல, பனியன கலட்டு. இப்போ உன் பலத்தை பார்க்கணும். டிவில பார்த்தனே, ஏசியாட்டிக் 28ல சிங் சாங் சுங் தூக்குனானே, அது மாதிரி அதை தூக்கு தூக்கு தூக்கு. படியா தூக்கிட்டியே. யார்கிட்ட கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம்? ஏன் முழிக்கிற? சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சர்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி. இப்படி 7 பேரையும் கிழமைக்கு ஒருத்தரா வரிசையா நிக்க வச்சு வாழைத்தண்டு சீவிர மாதிரி தலைய சீவி விழா எடுத்த
நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன்னா இத தூக்குறதா எனக்கு பெரிய கஷ்டம். புல்ல அரிக்குதுப்பா. பாத்தியா, முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது. யார் அந்த அருணாச்சல வாத்தியார்? ஏன் அழுவுற? சமாதி அடைஞ்சிட்டார். ஆஹா, அவரு செத்த உடனே உலகத்துல இருக்கிற ரவுடி கூட்டம் எல்லாம் அழுதுச்சு. சுடுகாட்டுல வச்ச மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான். 3 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான். அவரு செத்த போது எத்தனை சில மாட்டோம், கரகாட்டம், தார தப்பட்டை, ஓலம், பாரி. அவருக்கு உலகத்துல 5 சிஷ்யன் தான். முதல் சிஷ்யன் மெக்சிகோல இருக்கான், 2வது சிஷ்யன் இங்கிலாந்துல இருக்கான், 3வது சிஷ்யன் 3க்கு போனான், திரும்பி வரல. 4வது சிஷ்யன் பரோடால இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷ்யன் தான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெயராம், யூ ஆர் அப்பாயிண்டட். உங்களை வேலைக்கு வச்சாச்சு. மாசம் 1000 ரூபாய் சம்பளம். சட்டை மாட்டிக்கங்க. அண்ணனை போட்டு சட்டைய மாட்டு. ஆராய்ச்சி மணி அடிக்குது. அஞ்சல, யாருன்னு போய் பார்த்துட்டு வா. பார் பார், பட்டணம் பார். அம்மா, என்ன ஆச்சரியம்! இப்ப இவர் சொன்னாரே அருணாச்சல வாத்தியார், அவரோட 4வது சிஷ்யன் வந்திருக்காருமா. அவரை வர சொல்லு. சரிம்மா. குருவே, 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 குருவே. நீ என்கிட்ட விட்ட புருடாவை நான் இவங்க கிட்ட விட்டுட்டேன். நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட 5வது சிஷ்யன் சொல்லிட்டேன். கண்டுக்காத, ஏன்னா 2 பேரும் டூப்புன்னு தெரிஞ்சு போயிடும். 2 பேருக்கும் வேலை கிடைக்காது. சிசியா, குருவே, சிசியா, குருவே, பாக்கெட்ல கை விடாதடா. சிசியா, குருவே. சிசியா, சிசியா. ஐ, குருவும் சிஷ்யனும் பாசத்தை பிழிறாங்க. குருவே, பரோடா எப்படி இருந்தது? பரோட்டா, பரோட்டா என்ன ருசி, என்ன ருசி. ஆனா பரோட்டா இல்லன்னா பாயா இல்ல, பாயா இல்லன்னா பரோட்டா இல்ல. ஆயா எங்க இருக்குது? பரோட்டா பக்கத்துலயா, ஆயா பக்கத்துலயா? குருவுக்கு எப்பவும் தமாஷ் தான். நீங்க போன ஊரான பரோடாவை கேட்டேன். பரோட்டா, பரோட்டா எங்கடா இருக்குது? வடக்கே இருக்கு. வடக்கு எங்க இருக்குது? அதுவும் தெரியாதா? பரோட்டா, பரோட்டா. போதண்டா பரோட்டா. 4வது சிஷ்யா, உன் குருநாதரை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லு, இல்ல வெட்டிடுவேன். நான் எத்தேன்னு சொல்றது? இவன் எத்த சொன்னா எத்த சொல்லலன்னு தெரியாம நான் எத்தேன்னு சொல்றது? பரவாயில்லடா, உன் வாயால உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. என் குருநாதருக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு 63 வயசு இருக்குங்க. ஆனா என்ன பாடி, என்ன பலம், என்ன ஹைட், என்ன வெயிட். கையில இன்னைக்கும் கம்பட்டாருன்னா 12 பேரை தனி ஆடிவாருங்க. பூச்சா, ஏங்க, இப்பதான் உங்க சிஷ்யன் உங்க வாத்தியார் செத்து போயிட்டாருன்னு சொன்னாரு. அப்படியா சொன்னா இவன்? ஏய், இப்படி எல்லாம் கேனத்தனமா சிரிக்காம உன் வாத்தியா இருக்கானா பூட்டானான்னு சொல்லு. அது இருகாருன்னு நினைக்கிறவருக்கு இருகாருங்க, பூட்டாருன்னு நினைக்கிறவங்களுக்கு பூட்டாருங்க. சீ, நீ ரொம்ப மூளையை குழப்புறப்பா. இனிமேதான் குழம்பணுமா? பார்த்து விடு. அதுங்க என் குருநாதர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி உலகத்தோட கண்ணுக்கு பூட்டாருங்க. ஆனா என் கண்ணுக்கு இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இப்ப கூட ஞாபகம் இருக்குது, சாகும்போது என்ன தனியா கூப்பிட்டு, டேய் ராவணா, யாரவன்? நான் தான். டேய், என்னுடைய 5 சிஷ்யங்களையே நான் ஒன்னதான் நம்புறேன் சொன்னாரா. எங்க சொன்னாரு, டேய் உலகத்தோட கண்ணுக்கு நான் சாவரேன்னு சொல்லிட்டு சமாதிக்குள்ள போறேன், அவங்க என்ன எரிக்கட்டும். ஆனா நீ அண்டர் கிரவுண்ட்ல நேமத்தாம்பட்டில இருந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு சுரங்க பாதை வெட்டுனாரு. நான் வெட்டினேன், அவர் தப்பிச்சுக்கிட்டாருங்க. அடுத்த வருஷம் பாக்குறேன், ஹைதராபாத்ல 7 வயசு பையன் கணக்கா சிலம்பாட்டம் ஆடுறாருங்க. நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே குருவே. சொல்ல வேண்டிய நிர்பந்தமே இப்பதானடா ஏற்பட்டது சிஷ்யா. அதுவும் இல்லாம குருநாதருக்கு உன் மேல நம்பிக்கையே கிடையாது. அடிக்கடி என்ன தனியா கூப்பிட்டு சொல்லுவாரு, என்னோட 5வது சிஷ்யம் ஒரு பொறுக்கி, பொன்னத்தான், பேமானி, கஸ்மாலம், சோதா. என்ன ஆச்சரியம் குருவே, என்கிட்டயும் உன்னை பத்தி குருநாதர் இதே மாதிரி தான் சொன்னாரு. உங்க குருநாதருக்கு சிஷ்யன்களை மதிக்கவே தெரியல. எனக்கு உங்க 2 பேரையுமே பிடிச்சிருக்கு. உங்க 2 பேரையுமே வேலைக்கு சேர்த்துக்கிறோம். இவனுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாதா? ஏய் பைத்தியம், பைத்தியம். 5வது சிஷ்யன் நீயே ஜெயிச்சுட்ட, 4வது சிஷ்யன் ஜெயிக்க மாட்டாரா? எஸ்கே. அஞ்சல, என்னம்மா? இவங்களுக்கு அவுட் ஹவுஸ் கொடு. சரிம்மா, வாங்க. அஞ்சனா, உனக்கு என்ன வயசு? நீங்க வரலையா? ஆ. பரவாயில்ல பரவாயில்ல.